திரு மதிவாணன், அடுத்த வாய்ப்புல நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ஜவஹர் அலி, இப்போ அதிமுக பல்வேறு வகைகள்ல தமிழ்நாட்டை பாழாக்கி இருக்கு, தீர்மானம் நிறைவேற்றப்படலை அப்படின்னாலும் முதலமைச்சர் பேசும்போது இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார். உங்க பதில்? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மதுரையில் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய சேர்த்து ஒரு மாநாடு நடத்தினோம். புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாக இவர்கள் மாநாடு நடத்தினார்கள். அதில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் நாகரிகம் கருதி நான் பல விமர்சனங்கள் இருக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய பேச்சுக்களில் உள்ள அந்த தோரணையை ஒரு அகங்காரம், நக்கலான பேச்சுக்கள் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகாக, யாரும் வளரும் தலைவருக்கு போன்று இருக்காது என்பது எனக்கு பணிவான ஒரு கருத்தை வைக்கிறேன். ஏன்னா ஊர்ந்து போனவர் இப்படியெல்லாம் ஒரு அரசியல் தலைவரை பார்த்து, முன்னாள் முதலமைச்சரை பார்த்து, இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை பார்த்து இப்படியெல்லாம் அநாகரிகமாக இவர்கள் பேசுவது கடுமையான கண்டனத்திற்குரியது. இதெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பட்டத்து இளவரசருக்கு முடிசூட்டுவதற்காக நடத்தப்பட்ட இது ஓரங்க நாடகம். இவர்களை பொறுத்த வரைக்கும் வாய் சொல்லில் வீரர்களை தவறுகளை உண்மையில் இவர்கள் அட்டை கத்திகள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். ஏன்னாங்க, நீங்க ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு பலூனை விட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் அதை வரவேற்கிறாங்க. இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சி நம்ம தோழர் அருணன் போன்ற வீரமிக்க பேச்சாளர்கள் இவர்கள் கூட பலூன் விடக்கூடாது அப்படி என்று அவர்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் சொல்ல போனா நீங்கள் மோடி கிட்ட எப்படி பம்புனீங்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ டிஆர் பாலு சொன்னார் தெரியுமா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஓரவஞ்சனை மத்திய அரசாங்கம் காட்டல, எங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையிலே அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. இது போன்ற ஒரு நிதியமைச்சரை நான் பார்த்ததில்லை. முதல்ல இந்த பேரிடரை பார்த்தவர் அப்படியெல்லாம் பாராட்டினார. அதையெல்லாம் பாராட்டிவிட்டு இங்கே பேசும்போது ஏன் இப்படி இரட்டை வேடத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறதா இந்த நாடகத்திற்கான முற்றுப்புள்ளி கூடிய விரைவில் நடக்கும். இவர்களே வைத்து விடுவார்கள். இது நாடகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப 25 தீர்மானங்கள்ல 13 தீர்மானங்கள் பாஜகவை எதிர்த்து திமுக இளைஞரணி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனா அதிமுகவோட அந்த மாநாட்டில் எத்தனை தீர்மானங்கள் பாஜக எதிர்த்து போடப்பட்டது? இது நேற்றைக்கு இது பார்க்கணும். நேற்றைக்கு முரசொலி பேப்பர் இந்த முரசொலி பேப்பர்ல முழுமையாக மோடி அவர்களுடைய படம் தான் எல்லா பேஜிலும் இருந்தது. நேற்றைய முரசொலி பேப்பர்ல முழுமையாக மோடி, ஸ்டாலின், மோடி, உதயநிதி. ஏன்னா இந்த பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குனர் உதயநிதி. ஏன்னா இவர்களுடைய எதுக்கு சொல்றேன்னா, இவர்கள் வீரவசனம் பேசுவார்கள். ஆனா நீங்க அவர்களிடம் போய் நான் கேட்ட கேள்வி, அதிமுக எதுவா இருந்தா நாங்க முரசொலி பத்திரிகையில முடுக்கம் 40 படம் இல்ல, அது அரசு விழாவுக்கான இலக்கம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை திமுக சொல்றாங்க. என்னோட கேள்வி, திமுக என்ன செய்யறாங்க அப்படின்றத கேள்வியை நீங்க எழுப்புறீங்க. நான் எழுப்புற கேள்வி என்னன்னா, அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து விட்டது அப்படின்னு சொன்னாலும் ஒரு சாஃப்ட் ஹேண்டில் அப்படின்ற விஷயத்தை தான் அதிமுக இன்னமும் பாஜக கிட்ட கடைபிடிக்குது அப்படின்னும் போதுதான் அந்த சந்தேகத்தை தொடர்ந்து எழுப்புறாங்க. இப்போ நீங்க பாஜக கிட்ட திமுக இணக்கமாக செயல்படுது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. அப்போ தீர்மானமே நிறைவேற்றாத அல்லது வலியுறுத்துகிறேன் என்று மட்டுமே தீர்மானம் நிறைவேற்றிய அதிமுக மீது ஏன் சந்தேகம் எழுப்பக்கூடாது? நீங்க நாங்க தெளிவாக உறுதியாக சொல்லிட்டோம், இனி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று உறுதியாக சொல்லிட்டோம். ஆனால் மீண்டும் நீங்க ஒரு விஷயத்தை திணிக்க பார்க்கறது எதுக்குன்னா, உங்களுக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. ஏன்னா சிறுபான்மை மக்கள் எல்லாம் அதிமுகவை நோக்கி போறாங்கிற ஒரு பயம். நீங்க அவர் சொல்றாரு முதலமைச்சர் பேச்சில் 10 வருஷம் இந்த தமிழகத்தை கெடுத்து விட்டாங்க அப்படின்ட்டு சொல்றது. யார் கெடுத்து விட்டாங்க? இந்த 3 வருஷம் இந்த மக்கள் படக்கூடிய அவதிகளால் இன்றைக்கு இந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தண்ணீரில் கண்ணீர் சிந்தினாங்கிறதெல்லாம் இன்றைக்கு 5 மாவட்டங்களும் கேட்டால் தெரியும். ஆனால் நாங்கள் காவிரியில் ஆணையத்தை அமைத்தோம், முல்லை பெரியார் உரிமையை பெற்றெடுத்தோம். இந்த 10 வருஷத்துல குடிபராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தோம். நீங்கள் கொண்டு வந்தது அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்கள் மறுத்து பேசவில்லை. நீட்டுங்கின்ற ஒரு தீட்டை கொண்டு
வந்தது 2010 திமுகவும் காங்கிரசும் காந்தி செல்வன் திமுகவினுடைய அமைச்சராக இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட அந்த நீட் மசோதா. அதற்கு பிறகு 2013 அவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சிகள் தான் முழுமையாக்கப்பட்டது. இது எல்லாம் வரலாறுகள் இருந்து கூட ஏதோ ஒரு நாடகத்துக்காக மறைக்கிறதுக்காக திசை திருப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த நீட்டை கொண்டு வந்துட்டு நாங்க 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கணுமே, உங்களுடைய வாக்குறுதி இந்த நீட்டுக்காக அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, இது உங்களால முடியுமா? ஈஸியா பண்ணலாம்ல. நாங்கள் 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கும் போது எங்களுக்கு கவர்னர் கையெழுத்து போடல. உடனே எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார், நீ கையெழுத்து போடாட்டினாலும் போடாவிட்டாலும் நாங்க அந்த நீட் அந்த 7.5% அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கும்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து ஜீவோ பாஸ் பண்ணாரா? அந்த தைரியம் ஏன் உங்களுக்கு இல்ல? நீட் விலக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம பேசும்போது அப்போ கூட்டணியில பாஜக கூட்டணியில தான் அதிமுக இருந்தது. அப்போ இருந்த சமயத்திலையும் நீட்டை முழுமையாக எதிர்த்தீங்க. அதை எதிர்த்து தீர்மானம், அவசர சட்டம் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் அந்த விலக்க பெற முடியல. இப்போ கூட்டணியில் இல்லாத கட்சிகள் இந்த சவால்களை கூடுதலாக அவங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கதானே செய்யும். நீங்க எப்பவுமே திமுக மத்தியில் இருக்கும் போது ஒரு மாநில சுயாட்சியை முழுமையா விட்டுருவாங்க. 16 வருஷம் பாரதிய ஜனதா கட்சியோடும் காங்கிரஸோடும் கூட்டணியில் இருந்தவர்கள் கச்சத்தீவை தாரை வார்த்தார்கள். இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது வேடிக்கை பார்த்தாங்க. இவனு நீங்க என்ன சொல்ல போனீங்கன்னா, நீங்க பல்வேறு நீங்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், நீங்க கல்வி எப்படி பொதுப்பட்டியலுக்கு போச்சு? உங்க ஆட்சி காலத்தில் தான். இப்ப என்ன ஒரு தீர்மானத்தை போடுறீங்க, கல்வியை மீண்டும் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வருவோம். இன்னும் மாநில உரிமையை பற்றி கலைஞரின் மாநில உரிமை சுயாட்சி என்று சொல்ல, கலைஞர் தானே அதிகமான மாநில உரிமையை விட்டு கொடுத்தது. நீங்க ஜல்லிக்கட்டை விட்டு கொடுத்தது. நீங்க பல்வேறு விஷயங்களை நீங்க இன்னும் நீங்க இதுதான் மேடம் வரலாறுகளை அவர்கள் மறைக்க பார்க்கலாம். ஆனால் வரலாறு பொய் சொல்லாது. வரலாறுகள் இருக்கிறது. இன்றைக்கும் பல்வேறு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து தமிழ்நாட்டை நாசமாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. நான் முடிச்சிடறேன். நான் முதல்ல இப்ப இருங்க, இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, நான் சொல்றேன், முடிச்சிடறேன். அவர்கிட்ட கேட்டீங்க, அண்ணன் பாக்கி கிட்ட, இந்தியா கூட்டணி ஒரே அமைப்பாக இருக்கு, ஒரே கொள்கை ரீதியாக அவருக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க. நீங்க கூட சொன்னீங்க சிஏஏ போன்ற விஷயத்தில் அவர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறீங்க. சிஏஏ யார் ஒற்றுமையா இருக்கா? நிதிஷ்குமார் சிஏஏ ஆதரித்தார், உத்தம் தாக்கரே சிஏஏ ஆதரித்தார், கெஜ்ரிவால் சிஏஏ ஆதரித்தார், ரஞ்சன் கோகாய் சிஏஏ ஆதரித்தார். இவர்கள் எல்லாம் சேர்ந்த இந்தியா கூட்டணி. அப்படி அது எப்படி அது மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்ல முடியும்? அதனால இவர்கள் தேவைக்காக மக்களை ஏமாற்றுகிறார்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் இன்னும் 10 வருஷத்துல பல்வேறு மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டம் 54 லட்சம் கொடுத்தோமே, அதை அவங்க நிறுத்திட்டாங்க. பெண்களுக்கான பல திட்டங்களை நிறுத்திட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்து இன்றைக்கு மது விலையை ஏற்றி அதன் மூலம் 2000 ரூபாய் அரசு சம்பாதிக்கிறது. இதுதான் உண்மை. அதை விட்ட நீங்க பாருங்க, தாலிக்கு தங்கம் திட்டமா இருக்கட்டும், அது ஸ்கூட்டி வழங்கக்கூடிய திட்டமா இருக்கட்டும், அம்மா உணவகமாக இருக்கட்டும், ஆடு மாடு வழங்கக்கூடிய திட்டம், இதெல்லாம் நிறுத்திட்டாங்க அப்படின்றத விஷயம் விளக்கமாக அரசு தரப்புல சொல்லப்படுது. அம்மா உணவகம் இன்னமும் நீங்க சொல்லுங்க. இவங்க பொய்களை சொல்லுவதில் இவர்கள் வல்லவர்கள். எங்கேயாவது அம்மா உணவகம் பேர்ல போர்டு தான் இருக்கும். இருக்கும் முன்னாடி 50 கிலோ அரிசி அரிச்சாங்கன்னா இப்ப 5 கிலோ கூட செய்யறது இல்ல. பேருக்கு வச்சிருக்காங்க, ஏன்னா மக்கள் வெறுத்துறக்கூடாது. அதுதான் உண்மை. தவிர அம்மா உணவகங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள். அருணன் பெறுவோம். திரு அருணன், இப்போ மாநில மேடம் ஒரே ஒரு விஷயம் இல்ல திரும்ப நான் வரேன், உங்களுக்கு வாய்ப்பு தரேன்.